வணக்கம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் என்ன நடக்கிறது, இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது என்பதில் அனைவரும் ஆர்வமாக உள்ளனர் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அதற்கிடையில் ஒரு மிக முக்கியமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அதை பற்றி தெரிந்து கொள்வது நல்லதென்று கருதுகிறோம். இந்தியாவின் அற்புதமான புவிசார் அரசியல் நகர்வும் அதற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியுமாகும் இது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்திய பெருங்கடலில் இங்கிலாந்தின் கடைசி காலனி என்று சொல்ல முடிந்ததாகும் சாகோஸ் தீவுகள். பிரிட்டனின் அந்த கடைசி இருப்பை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது இந்தியா. இப்போது சாகோஸ் தீவுகளின் உரிமையை இங்கிலாந்து இப்போது மொரீஷியஸுக்கு திருப்பித் தர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதில் இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளது. இந்திய பெருங்கடலின் நடுவில் உள்ள இந்த தீவுகளை அநியாயமாக ஆக்கிரமித்து வைத்திருந்தது பிரிட்டன். அந்த தீவின் மீதான உரிமையை பிரிட்டன் இப்போது மொரீஷியஸுக்கு கொடுக்க வேண்டும் என்பது உறுதியாகிவிட்டது. இது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள அமெரிக்காவின் அணு ஆயுத தளமான டியாகோ கார்சியா குறித்தும் பெரிய கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது. இந்த செய்தி ஐநா செய்திகள் உட்பட உலகளவில் பெருமளவில் வெளியிடப்பட்டிருப்பதையும் காண முடியும். என்னவானாலும் இங்கிலாந்தின் கடைசி ஆப்பிரிக்க காலனியாக அறியப்பட்ட சாகோஸ் தீவுகள் இப்போது மொரீஷியஸுக்கு திரும்பியுள்ளது. இந்த நடவடிக்கையை இந்தியா வரவேற்றுள்ளது. மேலும் மொரீஷியஸ் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்து, நீங்கள் இல்லாமல் இந்த தீவுகளை எங்களால் திரும்ப பெற்றிருக்க முடியாது என்று கூறியுள்ளது. இப்போது பலரது மனதில் பல கேள்விகள் எழக்கூடும். அதனால் சாகோஸ் தீவு கூட்டம் என்ன, அவற்றின் வரலாறு என்ன, இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, இந்திய பெருங்கடலில் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவின் இராணுவ தளம் அமைந்துள்ளது என்பதன் பின்னணி என்ன என்பதையெல்லாம் மிக எளிய மொழியில் விளக்க முயற்சிப்போம். இது ஆசியாவின் வரைபடம். இது நமது பெருமைக்குரிய பாரதம். இந்தியாவிலிருந்து தெற்கே சென்றால் இந்த பகுதியில் பல தீவுகளை காணலாம். அவை அனைத்தும் சாகோஸ் தீவு கூட்டத்தின் ஒரு பகுதியாகும். ஒரு தீவு கூட்டம் என்பது பல தீவுகளின் ஒரு குழுவாகும். அவற்றில் மிக முக்கியமான தீவாகும் இந்த டியாகோ கார்சியா. இந்திய பெருங்கடலின் நடுவில் அமெரிக்க இராணுவத்தின் மிக முக்கியமான தளம் இந்த தீவில் அமைந்துள்ளது. இந்த தீவு அமைந்துள்ள இடத்தை பார்த்தால் புரிய வரும் எவ்வளவு முக்கியத்துவமானது அமெரிக்காவின் அந்த இராணுவ தளம் என்பது. மையப்பகுதியில் அமைந்துள்ளதால் அங்கிருந்து இந்தோ பசிபிக் நாடுகள் முழுவதையும் அணுக முடியும் அமெரிக்காவால். அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள், அணு ஆயுதங்கள் மற்றும் பல சக்தி வாய்ந்த பாதுகாப்பு அமைப்புகளை அமெரிக்கா இந்த பகுதியில் நிலைநிறுத்தி உள்ளது என்று கூறப்படுகிறது. செயற்கைக்கோள் காட்சிகள் மூலம் இந்த இடம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளலாம். இங்குள்ள விமான ஓடுபாதைகள் மற்றும் உட்கட்டமைப்பு உண்மையிலேயே தனித்துவமானதாக உள்ளது. மேலும் சில நேரங்களில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களையும் இங்கு காணலாம். இந்த இடத்தின் புதுப்பிக்கப்பட்ட தகவல்களையோ படங்களையோ கூகுள் வெளியிடுவதில்லை. இப்போது இந்த தீவுகளை இங்கிலாந்து எவ்வாறு கைப்பற்றியது என்பதை புரிந்து கொள்வோம். இங்கு நாம் பார்ப்பவை அனைத்துமே பழமையானவையாகத்தான் இருக்கும். அந்த பகுதியை கூகுள் அப்டேட் செய்வதில்லை. காரணம், அமெரிக்கா அங்கு தொடர்ந்து இராணுவ கட்டமைப்பை உருவாக்கி வருவதுதான். இத்தகைய ஒரு இடத்தில் அமைந்துள்ள டியாகோ கார்சியா தீவை அமெரிக்கா எவ்வாறு அடைந்தது என்பது சிலருக்கு எழக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். இந்த வரைபடத்தில் இந்தியா, இந்திய பெருங்கடல் மற்றும் ஆப்பிரிக்க கண்டத்தை பார்க்க முடியும். மொரீஷியஸ் புவியியல் ரீதியாக ஆப்பிரிக்காவிற்கு மிக அருகில் அமைந்திருப்பதை காண முடியும். அதனால் இது ஒரு ஆப்பிரிக்க நாடாகவே குறிப்பிடப்படுகிறது பெரும்பாலும். வரலாற்று ரீதியாக சாகோஸ் தீவுகள் மொரீஷியஸின் ஒரு பகுதி என்று உலகம் பல நூற்றாண்டுகளாக நம்பியது. ஆனால் 17ஆம் நூற்றாண்டில் நெப்போலியனின் ஆட்சியின் போது அங்கு வந்த பிரெஞ்சுக்காரர்கள் சாகோஸ் தீவை கைப்பற்றியிருந்தார்கள். நெப்போலியனின் தோல்விக்கு பிறகு இந்த பிராந்தியத்தில் பிரிட்டிஷ் கட்டுப்பாடு விரிவடையத் தொடங்கியது. மொரீஷியஸின் எதிர்ப்பையும் மீறி சாகோஸ் தீவை கைப்பற்ற ஆங்கிலேயர்கள் முடிவு செய்தனர். ஆங்கிலேயர்கள் பலம் பெற்றிருந்ததால் அந்த தீவை எளிதில் காலனித்துவப்படுத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக மொரீஷியஸையும் தமது காலனியாக்கிக் கொண்டார்கள் அவர்கள். பின்னர் 1965ஆம் ஆண்டில் மொரீஷியஸுக்கு என்றோ ஒரு நாள் இறுதியில் சுதந்திரம் வழங்க வேண்டுமென்று இங்கிலாந்து உணர்ந்தது. காலனித்துவ நீக்கத்திற்கான உலகளாவிய பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்தது. இந்தியா மொரீஷியஸின் சுதந்திரத்திற்காக வலுவான ஆதரவாளராக இருந்தது. அதை உணர்ந்து இங்கிலாந்து 1968இல் மொரீஷியஸுக்கு சுதந்திரம் வழங்கிய போது சாகோஸ் தீவை மொரீஷியஸிலிருந்து பிரித்து அதை பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பகுதி என்று தனிப்பகுதியாக அறிவித்தது. மொரீஷியஸ் மக்கள் தங்கள் நாட்டை பிரிப்பது தவறு என்று கூறி எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அதை பொருட்படுத்தாத பிரிட்டிஷ் அரசு சாகோஸ் தீவுகள் தங்களுடையது என்று தொடர்ந்து கூறி வந்தது. அதன் விளைவாக சாகோஸ் தீவின் பூர்வீக மக்களுக்கு எதிராக பல அட்டூழியங்கள் நடத்தப்பட்டன. 1967 முதல் 73 வரை அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்பதற்காக சாகோஸின் அனைத்து மக்களும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதாக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன.
அமெரிக்கா இங்கிலாந்து இடையேயான நல்லுறவின் காரணமாக அந்த தீவை அமெரிக்காவிற்கு இராணுவ நகர்வுகளுக்காக கொடுத்தது இங்கிலாந்து. அது முதல் இன்று வரை அந்த தீவு இங்கிலாந்திற்கு உரிமைப்பட்டதாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. அந்த தீவை மீட்கும் போராட்டத்தில் மிகச்சிறிய நாடான மொரீஷியஸ் தனிமை பெற்று போயிருந்தது என்று சொல்லலாம். அதனால் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற வல்லரசுகளுடன் போட்டி போட முடிந்திருக்கவில்லை அந்த நாட்டினால். இந்நிலையில் பாரதம் அந்த விஷயத்தில் தலையிட முடிவு செய்தது. அதோடு சாகோஸ் தீவு மொரீஷியஸுக்கு சொந்தமானது என்று கூறி இந்தியா மொரீஷியஸை வெளிப்படையாக ஆதரிக்க தொடங்கியது. சாகோஸ் தீவு உங்களுடையதாகும், அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், அதற்கு இந்தியா முழு ஆதரவாக இருக்கும் என்று கூறியது இந்தியா. Prime Minister, I would like to again assure you today that on the issue of Chagos, India will continue its consistent support to Mauritius in line with its principal stand on decolonization and support for sovereignty and territorial integrity of nations. சாகோஸ் பிரச்சனையில் மொரீஷியஸுக்கு நிலையான ஆதரவை தொடர்வோம், காலனித்துவ நீக்கம் மற்றும் தேசிய இறையாண்மைக்கான ஆதரவை அளிப்போம் என்று உறுதியளித்தது பாரதம். இந்தியாவின் ஆதரவிற்கு பிறகு மொரீஷியஸ் சர்வதேச நீதிமன்றத்தை அணுகியது. வழக்கில் மொரீஷியஸ் வெற்றி பெற்றது. தீவுகளின் இங்கிலாந்துக்கு நியாயமான உரிமை இல்லை என்றும் அதனால் மொரீஷியஸிடம் அந்த தீவை திரும்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தது நீதிமன்றம். 2019 அந்த தீர்ப்பு வந்த பிறகும் கடந்த 5 ஆண்டுகளாக தீவை தொடர்ந்து தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது யுனைடெட் கிங்டம். வழக்கில் மொரீஷியஸ் வெற்றி பெற்றுள்ளது. அதனால் தீவை மொரீஷியஸிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று இந்தியா பலமுறை கூறியுள்ளது. மேலும் பல நாடுகள் அந்த தீவுகள் இங்கிலாந்தைச் சேர்ந்தவை அல்ல என்றும் மொரீஷியஸிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லி வந்தன. ஆனால் அந்த தீவுகளின் கட்டுப்பாட்டை இழப்பது அங்கு தற்போதுள்ள தங்கள் இராணுவ இருப்பை பாதிக்கும் என்று அஞ்சி UK மற்றும் USA தங்கள் பாதுகாப்பு நோக்கங்களை பற்றி வாதிட்டன. அதாவது அங்கு இப்போது அமெரிக்காவின் இராணுவ தளம் உள்ளதென்று பார்த்தோம் அல்லவா? இந்நிலையில் அந்த தீவை இப்போது மொரீஷியஸிடம் விட்டுவிட்டால் அந்த தளம் என்னவாவது என்பது அவர்களின் கவலையாக இருந்தது. அதற்கு இந்தியா ஒரு சமரசத்தை பரிந்துரைத்தது. சாகோஸ் தீவுகளை மொரீஷியஸுக்கு திருப்பிக் கொடுத்து விட வேண்டும். அதற்கு ஈடாக டியாகோ கார்சியா மற்றும் பிற தீவுகள் பிரிட்டனுக்கு 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு கொடுப்பது என்பதாகும் அந்த சமரச யோசனை. அந்த ஒப்பந்தத்தின்படி மொரீஷியஸுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை ஆண்டுதோறும் UK செலுத்த வேண்டும். எவ்வளவு தொகை என்பது இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. எனவே இனி சாகோஸ் தீவுகளின் உரிமையானது மொரீஷியஸுக்கு திரும்பும். மொரீஷியஸின் வரைபடத்தில் அதன் பாகமாக இந்த சாகோஸ் தீவுகளும் இடம்பெறும். தமது உரிமையாகிவிட்ட சாகோஸ் தீவு கூட்டத்தில் இருந்து டியாகோ கார்சியா மற்றும் அருகாமையில் உள்ள அமெரிக்க இராணுவ பயன்பாட்டில் உள்ள சில தீவுகளை UKவிற்கு குத்தகைக்கு கொடுக்கும் மொரீஷியஸ். மொரீஷியஸிடமிருந்து குத்தகைக்கு தீவை பெற்ற UK அதை அமெரிக்காவிற்கு குத்தகைக்கு கொடுக்கும். இந்நிலையில் தீவின் உரிமை மொரீஷியஸிற்கு கிடைத்து என்ன பயன்? இப்போதும் UK மற்றும் USAவிடம் தானே உள்ளது என்று சிலர் நினைக்கக்கூடும். ஆனால் இங்கு 99 வருட குத்தகை ஒப்பந்தம்தான் ஏற்படுகிறது. அதற்காக மொரீஷியஸ் மிகப்பெரிய தொகையில் பணம் கேட்கும். அதை இங்கிலாந்தும் அமெரிக்காவும் கொடுத்துதான் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, அவசர காலங்களில் மொரீஷியஸ் தமது தீவை மீட்டெடுப்பதற்கான உரிமை வழங்கும் உட்பிரிவுகள் ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கும். அதனால் UK மற்றும் USA மீது எப்போதும் ஒரு அழுத்தம் இருந்து கொண்டிருக்கும். அதாவது மொரீஷியஸ் தேவையான போது ஒப்பந்தத்தில் இருந்து விலகலாம் என்ற விதத்தில் நிபந்தனைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அவர்கள் ஆக்கிரமித்திருந்த முழு பகுதியும் தற்போது மொரீஷியஸுக்கு சொந்தமானது என்று சர்வதேச அளவில் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இங்கிலாந்தின் கடைசி ஆப்பிரிக்க காலனி ஆதிக்க பகுதியை மொரீஷியஸுக்கு திருப்பிக் கொடுத்துள்ள இந்த விஷயம் புவிசார் அரசியலில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும். இந்நிலையில் இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துள்ளார் மொரீஷியஸ் பிரதமர். இந்தியாவின் முயற்சிகள் எத்தகைய பலன்களை தர முடியும், இந்தியாவை சார்ந்திருப்பது எத்தகைய நேட்டங்களை பெற்றுத்தரும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணமாக இது பார்க்கப்படுகிறது.